ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளிலும் கூட சிலுவையை பற்றி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேத வசனங்களிலே மிக முக்கியமாக எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், பவுலடியார் மிகவும் முக்கியப்படுத்தி வேதத்திலே சிலுவையை குறித்து அநேக இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். ஆதலால் சிலுவையினால் நமக்கு தேவன் எதை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து பவுலடியார் சொல்லுகிறதையும் வசனங்கள் சொல்லுகிற காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கவனமாய் கேளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே வசனத்தை வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, விசுவாசிக்கிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சிலுவையினால் 2 விதமான காரியங்கள் நடக்கிறதா. ஒன்று விசுவாசிக்கிறவர்களுக்கு, இன்னொன்று கெட்டுப்போகிறவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்கிற ஜனங்கள் எப்படி கேட்கிறார்கள்? சிலர் அதை பைத்தியம் அப்படின்னு நின்றாங்க. கெட்டு போகிறவங்களுக்கு தான் அது பைத்தியம். கெட்டு போகிறவர்களுக்கு இந்த உபதேசமானது பைத்தியமாய் காணப்படுகிறது. வேதத்தை பற்றிய உபதேசம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு அது பைத்தியமாய் காணப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த வசனங்களின்படி செயல்படாவிட்டால், இந்த வசனங்களை எதிர்த்தால் அவங்க பைத்தியக்காரங்களாகிடுறாங்க. பூமியிலே பைத்தியக்காரர்கள் என்று சொன்னால் என்ன? அவங்க எந்த நேரத்தில் எதை வேணாலும் செய்யலாம், இஷ்டம் போன போக்கிலே போவார்கள், மனம் போன போக்கிலே போவார்கள், அப்படியே எங்கு வேண்டுமானாலும் செல்லுவார்கள், வருவார்கள், இரவு பகல் என்று நேரம் தெரியாமல் அப்படியே தன்னுடைய இஷ்டப்படியே நடப்பார்கள். அவ்வண்ணமாகவே இந்த பூமியிலே கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல், இந்த லெந்து நாட்களை மிகவும் அற்பமாக எண்ணி ஆலயத்திற்கு செல்லாமல், இந்த லெந்து நாட்களை கண்ணும் கருத்துமாய் பக்தியாய் நாம் நடந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி எண்ண முடியாமல், ஏனோ தானோ எல்லா நாட்களையும் போல எண்ணுகிற ஜனங்கள், அவங்க தான் சிலுவையை பற்றி ரொம்ப பக்தியாக, பக்தியோட பரிசுத்தத்தோடு காணப்படாமல் ஏனோ தானோன்ட்டு இருக்கிற ஜனங்கள் தான் பைத்தியக்காரர்கள்னு பைபிள் எழுதி. இவங்க முதல்ல யாராக இருப்பாங்கன்னு பார்க்குறீங்க? இவங்க முதல்ல யாராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவ ஜனங்கள் தான். ஏன்னா சிலுவையை பற்றிய உபதேசம் மற்றவங்களுக்கு அவ்வளோ சரியாக தெரியாது. சிலுவை என்று சொன்னாலே நம்மிலே ஒரு கூட்டத்தார் என்ன நினைக்கிறோம்? கஷ்டம் வந்துடும். சில ஜனங்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். சிலுவையை தரிசனத்தில் சொப்பனத்தில் பார்த்துட்டோன்னா கஷ்டம் வந்துடும் உடனே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே கஷ்டப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அதை மனதில் வைத்து கொண்டவர்களாய் சிலுவைனா கஷ்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்தார், நம்முடைய கிறிஸ்தவர்களே ஒரு கூட்டத்தார் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. சிலுவை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்த ஒரு இடம், நமக்காக தொங்கின ஒரு அருமையான ஒரு மரம். அந்த மரத்தில் தான் அவர் சாபமாகி தொங்கினபடியினால் நமக்காக அவராலே ரட்சிப்பு வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். அப்போ இதை பைத்தியக்காரத்தனமாக நம்ம நினச்சிட்டு நாம் அதை உதாசீனம் பண்ணினால், அதனை விட்டுவிட்டால் கெட்டு போவீர்கள் என்பதற்கு அர்த்தமாக இந்த வேதம் சொல்லுகிறது. கெட்டு போனால் நல்லது இல்லையே. காய்கனிகள் கெட்டு போனால் அதை யூஸ் பண்ண மாட்டோம்.
பல வகைகள் கெட்டு போனால் அதை யூஸ் பண்ண மாட்டோம். மனுஷனே இந்த உபதேசத்தை ஒழுங்காக கேட்கலன்னா கெட்டு போயிடுவான். இந்த உபதேசத்திற்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் கெட்டு போய் விடுவான். இந்த உபதேசத்திற்கு பயந்து நடக்கவில்லை என்று சொன்னால் கெட்டு போய் விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த உபதேசத்தை கேட்டால் என்ன நடக்கும்? கேளாவிட்டால் கெட்டு போவீர்கள். ஆனால் கேட்டால் என்ன நடக்குமோ? இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தினால் ரட்சிப்பு இறங்குகிறது. அப்போ ரட்சிக்கப்படுகிறது ஒழுங்காக கேட்டோன்னு சொன்னால் நமக்குள்ளே ரட்சிப்பு இறங்குது. அப்போ ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். இந்த உபதேசத்தை கேட்கிறவர்களுக்கு 2 காரியம் என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. 2 ஆசீர்வாதங்கள் என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிற? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. அப்போ இந்த உபதேசத்தை கேட்க கேட்க ரட்சிப்பு வருகிறது. அதனால் இந்த உபதேசத்தை இந்த நாட்களிலே 40 நாட்களும் கேட்க வேண்டும். 40 நாட்களும் சிலுவையை குறித்த உபதேசத்தை வாசிக்க வேண்டும். 40 நாளும் இதனை கை கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா காலங்களை பார்க்கலும் எந்த காலம் ரொம்ப முக்கியம்? கிறிஸ்துவின் பண்டிகைகள் நிறைய இருக்குது. ஆதி நாட்களிலே அநேக பண்டிகைகள் இருந்தது. இப்பொழுதும் பண்டிகைகள் புதிய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் அறுப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை என்று சொல்லி மனிதர்கள் ஏகோபித்த பண்டிகை, பிரதிஷ்டை பண்டிகை, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை என்று சொல்லி அநேக பண்டிகைகளை கொண்டாடினார்கள். ஆனால் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக கொண்டாட சொன்னதுனாலும் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்டிகை எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், புதிய ஏற்பாட்டிலே வேதத்தில் எழுதாத பண்டிகை கிறிஸ்மஸ் பண்டிகை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் பண்டிகை என்று சொல்லி அதை நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று கொண்டாடுகிறோம். மிக மிக முக்கியமான பண்டிகை. வானத்தை விட்டு தேவகுமாரன் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறாரா? அப்போ கிறிஸ்மஸ் பண்டிகை. அப்போ பைபிளில் கிறிஸ்மஸ் பண்டிகை என்று எழுதப்படாவிட்டாலும் கிறிஸ்து பிறந்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மிக மிக முக்கியமான காரியம். ஆனால் அதற்கு பிற்பாடு என்ன வருகிறது? இந்த லெந்து நாட்களின் கடைசியிலே ஒரு பண்டிகை வருகிறது. லெந்து நாட்களின் கடைசியிலே உயிர்த்தெழுந்த பண்டிகை வருகிறது. அதற்கு போல பவுலடியார் ஒரு பண்டிகை எழுதி வைத்திருக்கிறார். பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் முக்கியமாக என்ன பண்டிகை வருகிறது? 3 பண்டிகை வருகிறது. புதிய ஏற்பாட்டிலும் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வருகிறது. இந்த 4 பண்டிகை முக்கியமாக இதில் எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 பண்டிகையில் பஸ்கா பண்டிகை அதோடு கூட சேர்த்து கொள்ளுங்கள். இந்த பண்டிகைகளிலே பிரதானமான பண்டிகை, நன்மையான பண்டிகை எது? மிக 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 முக்கியமான பண்டிகை இது. இருக்கிற எல்லா பண்டிகைகளும், பழைய ஏற்பாட்டு பண்டிகை, புதிய ஏற்பாட்டு பண்டிகை, எல்லா பண்டிகைகளையும் சேர்த்து ஏது முக்கியமான பண்டிகை என்று கேட்டால் உயிர்த்தெழுதலின் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை. அல்லேலூயா. ஈஸ்டர் பண்டிகை ஏன் முக்கியம்? சிலுவையிலே தேவன் அடிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, சோதிக்கப்பட்டு, இரத்தத்தை சிந்தி, ஜீவனையே கொடுத்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இது உலகத்தில் எங்குமே யாருமே செய்ய முடியாத, செய்திராத மகா பெரிய அற்புதமான அதிசயமான ஒரு காரியம். இந்த அதிசயமான காரியத்தை இந்த வேதத்திலே, புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஆதலால் தான் பவுலடியார் என்ன செய்கிறார்? இந்த சிலுவை தான் மிக முக்கியம். தி கிராஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் than எனி அதர் திங் இன் த வேர்ல்டு. இதான் ரொம்ப முக்கியம். இந்த சிலுவையிலே தான் இந்த இயேசுவானவர் அடிக்கப்பட்டதினால்
நமக்கு ரட்சிப்பு வருகிறது. முதலாவது ரட்சிப்பு வருகிறது. அது என்ன செய்கிறது? The salvation is coming from the cross. அது என்ன செய்கிறது? ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வருகிறது. It brings salvation into the whole world. It brings salvation to the whole people. எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பை கொண்டு வருகிறது. What is the use of salvation? அப்படியே ரட்சிப்பினால் என்ன நன்மை? தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, அநியாயங்களை மன்னித்து, பரலோகத்தை நோக்கி திருப்பி பரலோக பாதையிலே கூட்டிச் செல்லுகிறார். மகா பெரிய பயங்கரமான நரகத்திலிருந்து உங்களை மீட்டு பரிசுத்த நகரமாகிய எருசலேம், பரம எருசலேமுக்கு நேராக உங்களை திருப்புகிறார். இதுதான் மகா பெரிய கிருபை மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையை யாரும் மறந்து போக முடியாது. கிறிஸ்துவானவரின் சிலுவை, அதனை கேட்க வேண்டும், அதனை கேட்க வேண்டும். உபதேசங்களை, சிலுவையை பற்றிய உபதேசம். கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அப்போ ரட்சிப்பு சிலுவையினால், மீட்பு சிலுவையினால், நித்திய ஜீவ வாழ்க்கை சிலுவையினால் வருகிறது. நித்திய ஜீவ வாழ்க்கை, நித்திய ஜீவனையே சிலுவையின் மூலமாய் தந்து தேவன் இதை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், யூ ஆர் கெட்டிங் சால்வேஷன் ஃப்ரம் த கால்வரி கிராஸ். அருமையான சால்வேஷன் வந்துவிட்டது. எவ்வளோ அருமையான காரியம்! ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி செலுத்தலாம். என்னை மரணத்திலிருந்து மீட்டீரே, என்னை இவ்வளவு நாட்களாக உயிரோடு வைத்து என்னை பாதுகாத்து என்னை ரட்சிக்கிறீரே, என்னை ரட்சித்து பரலோகத்திற்கு நேராக வழிநடத்தி செல்கிறீரே, உமக்கு கொடா கூடி ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். பெரிய கிருபை தான் இது. வேதம் சொல்லுகிறது, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? வாயினால் அறிக்கையிட வேண்டும், முழங்காலை முடக்க வேண்டும், இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். இதனை செய்தால் இதனை பெற்றுக்கொள்ளலாம், இந்த ரட்சிப்பை. மகா பெரிய ரட்சிப்பு. இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்யுங்கள். இந்த இயேசுவானவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார், இரத்தத்தை சிந்தினார். ஆதலால் இதிலிருந்து வருகிற முதலாவது ரட்சிப்பு மாத்திரமல்ல, இரண்டாவது இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலனாய் இருக்கிறது. இயேசுவானவர் சிலுவையிலே சம்பாதித்த ரட்சிப்பு மனுக்குலம் முழுவதையும் மீட்டு, மரணத்திலிருந்து மீட்டு பரலோகத்தை நோக்கி அனுப்புகிறது. இரண்டாவதாக இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான அதிசயமான அற்புதமான நித்தியமான ராஜ்யத்துக்கு நம்மை உட்பிரவேசிக்க பண்ணுகிற இந்த சிலுவையின் ரட்சிப்பு இரண்டாவது என்ன செய்கிறதாம்? அதை விசுவாசிக்கிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பலன் என்று சொன்னால் என்ன? அப்போ ரட்சிப்பு வருகிறது, பரலோகம் நமக்கு கிடைத்திருக்கிறது சிலுவையிலே உண்டான ரட்சிப்பினால். இரண்டாவதாக அது தேவ பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். தேவ பலன் என்றால் என்ன? ரட்சிப்பு கிடைத்ததே பெரிய பாக்கியம், அது ஆண்டவருடைய பெரிய ஈவு. இந்த தேவ பலன் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய பலன் வருகிறது. தேவனுடைய பலன் என்று சொன்னால் சாதாரணமான காரியமா? இந்த பூமியிலே மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியங்களிலே இந்த தேவ பலன் ஒன்று இறங்கி வருகிறது. அப்போ சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்க கேட்க, சிலுவையை நோக்கி பார்க்க, சிலுவையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது தேவ பலன் இறங்குகிறது. தேவ பலன்னா என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனுடைய பலன் நமக்குள்ளே வந்தால் என்ன ஆகும்? அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் என்பவர் சாதாரணமானவர் அல்ல. அண்ட சராசரங்களையும் அகிலத்தையும் இந்த பூமியை, வானாதி வானங்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கின கர்த்தர், அவருடைய பலன் நமக்குள்ளாய் வேண்டுமாம்.
வருகிறது. நாம் அவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்க ஆரம்பித்தாலே அவருடைய பலன் இறங்குகிறது. என்ன பலன்? ஆண்டவர் என்ன பலனில் இருக்கிறாரு, இப்போ நீங்கள் என்ன பலனில் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த ஆவி இருக்கிற வரை தான் பலன். நமக்குள்ளே இருக்கிற நாம் சுவாசித்து கொண்டிருக்கிற அருமையான ஆவி நமக்குள்ளாய் ஆண்டவர் ஆதி நாட்களில் நாசிலே ஊதினாரே, அந்த ஆவி இருக்கிறதுனால் நாம் பலனோடு நடமாடுகிறோம். எல்லா விதமான காரியங்களையும் செய்கிறோம், தூக்குறோம், வைக்கிறோம், ஓடுறோம். எல்லா பலவீனமான காரியங்களிலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்காக எல்லா போசாக்கையும் பெற்றுக்கொண்டு நம் ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்கிறோம். மிஷினை விட கூடுதலாக செய்கிறோம், அருமையாக செய்கிறோம். ஆனால் இந்த பலன் எங்கிருந்து வருகிறது? இந்த பலன் எப்படி வந்தது? அவருடைய ஆவியினால்தான், அவர் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினால்தான். இந்த சுவாசம் என்றைக்கு நிற்கிறதோ, இந்த ஆவி என்றைக்கு இந்த சரீரத்தை விட்டு எடுபட்டு போகிறதோ, அன்னைக்கு பலனே இல்லாமல் அப்படியே இந்த சரீரம் படுத்துக்கொள்ளும். இதற்குள்ளே என்ன இருக்குது? இந்த சரீரத்துக்குள்ளே ஆவி, சரீரம், வெளியில் சரீரம், ஆத்துமா, ஆவி 3 இருக்குது. இதில் பலமுள்ளது எது? நீங்கள் ஒருவேளை சொல்லுவீங்க, சரீரம் பலமுள்ளது ஐயா, சரீரத்தினால் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறான் மனுஷன், இங்கெல்லாம் ஓடுறான் வாரான். இல்லை, இந்த சரீரத்திற்குள்ளே இருக்கிற ஆவி தான். அது அருமையான பெட்ரோல் மாதிரி, வாகனங்கள் இயக்குவதற்கு பெட்ரோல் எவ்வளோ முக்கியமோ அதை போல் நம்முடைய சரீரத்தை இயக்குவதற்கு ஆவி முக்கியம். அது ஆதி நாட்களிலே ஊதினவர் இன்றைக்கு வரைக்கும் ஊதிக்கொண்டே இருக்கிறார். கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள், மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் என்று வந்து கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் எல்லாவற்றிலிருந்து நாசில் சுவாசம் எடுபட்ட உடனே அப்படியே சரீரத்தில் இருக்கிற பலன் ஒன்றுமில்லாமல் போய் சரீரம் அப்படியே படுத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் அப்போ அந்த ஆவியானவருடைய ஆதி நாட்களில் ஊதின தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக இருக்கிறது. இப்பொழுதும் இன்னொரு புதிய பலத்தை தரப்போகிறாராம். அது என்ன பலன்? அதுதான் பரிசுத்த ஆவியானவராகிய பலன். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னாரே, அந்த பலன்தான். அப்போ சிலுவையினால் வருகிற 2 முக்கியமான காரியங்களை இந்த 1 கொரிந்தியர் நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் நிருபத்திலே அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் ரட்சிப்பு வந்துவிட்டது, மரணத்திலிருந்து நீங்களாக்கி விடுதலையாக்கப்படுகிறோம். 2வது, இந்த பூமியிலே நாம் நன்றாய் திடகாத்திரமாய் ஆவியினால் நிறைந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவராகிய பலன் வருகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னாரே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆவியானுடைய பலன் தேவை, நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை அருமை சகோதரனை, சகோதரியே, நீ ரட்சிப்பை மாற்றம் பெற்றுக்கொண்டிருந்தால் அது போதாது. பவுலடியார் அப்படித்தான் சபைகளுக்குள்ளே செல்லும் பொழுது ரட்சிப்பை மாத்திரம் பெற்றிருந்தார்கள் என்பதை பார்த்துவிட்டு பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வரும்படிக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மீது கைகளை வைத்தான். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், எல்லாரும் பல பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். இன்றைக்கும் வேதம் என்ன கூறுகிறது? மிக முக்கியமான ஆசீர்வாதமாகிய, வானத்து ஆசீர்வாதமாகிய பரிசுத்த ஆவியானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களிலேயே நம்ம என்னமெல்லாமோ கேட்கிறோம். பூமிக்குரிய காரியங்களை கேட்கிறோம், படிப்பை கேட்கிறோம், பொண்ணை கேட்கிறோம், பொருளை கேட்கிறோம், சம்பாத்தியத்தை கேட்கிறோம், எல்லாத்தையும் கேட்குறோம். ஆனால் வானத்துக்குரிய ஆசீர்வாதமாகிய, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொண்டீர்களா? ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால்தான் நீங்கள் அவரோடு கூட பறந்து செல்ல முடியும். வேதம் அதை திட்டமாய் போதிக்கிறது, தெளிவாய் போதிக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் போக முடியாதும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசுவானவர் சொன்ன ஓமானங்களிலே மிக முக்கியமான ஓமானம். அப்போ என்ன தேவை? ஆவியானவராகிய எண்ணெய் தேவை.
ஆவியானவராகிய எண்ணெய் தேவை. அன்றைக்கு 10 கன்னிகைகளும் எதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு கையில் வச்சுருந்தாங்கன்னு பார்க்கும்போது அப்படியே அருமையான விளக்கு வச்சுருந்தாங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கட்டளையே விளக்கு வைத்திருந்தார்கள், வேதமே வெளிச்சமாய் வைத்திருந்தார்கள், ரெண்டையும் வைத்திருந்தாங்க. ஆனால் எண்ணெய் இல்லை. மணவாளன் வரும்பொழுது அவர்கள் அப்படியே புறப்பட்டு எண்ணெய் வாங்க போய் புறப்பட்டு விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5 கன்னிகைகள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த அருமையான நாட்களிலும் தேவ பலன் உங்களுக்கு வேண்டும். உங்களுடைய பலன் போதாது. இந்த பூமியிலே தேவ பலத்தினால் மனிதர்கள் என்ன செய்தார்கள்? சிம்சோன் என்ன செய்தான் என்று பாருங்கள். அவன் அப்படியே பலசாலியாய் அநேகரை அப்படியே ஒரு கழுதை தாடை எலும்பு வைத்து கொல்லுகிற அளவிற்கு அவனுக்குள்ளாய் பலன். சிங்கத்தை பிடித்து அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டியின் வாயை கிழிக்கிறதாக அவனுக்கு ஒரு பலன். ஆட்டுக்குட்டி வாயை கிழிச்சு போட்ட மாதிரி சிங்கத்தை கிழிச்சு போட்டுடலாம். இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்வாரா? அவருக்கு பலன் இருக்கிறதா? இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆதலால் தான் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் உங்கள் பலன் ஒன்றிற்கும் உதவாமல் சில நாட்களிலே போய்விடும், சில காலங்களிலே போய்விடலாம். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் எத்தனையோ இடங்களில் சறுக்குறாங்க. அவங்க காலே சறுக்கி எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் விழுந்துடுறாங்க. ஏன் விழுந்துடுறாங்க? பயங்கரமான காரியங்கள் நடந்து விடுகிறது. ஏன்? இந்த ஆவியான ஒரு ஒத்தாசை இந்த பூமியிலும் வேண்டும், இந்த பூமியிலும் வேண்டும். எல்லா நெருக்கப்படுகிற நேரங்களிலும், கஷ்டப்படுகிற நேரங்களிலும், பலவீன நேரங்களிலும் ஆவியானவர் தாமே தம்முடைய பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் சிலுவையினால் வந்திருக்கிற இந்த தேவ பலன், தேவ பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக கேட்க வேண்டும். அதை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கம்பல் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் என்ன? அது என்ன? ரோமர்கள் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல. அது நீதியினால் உண்டாகும் சமாதானம். அது நீதியினாலும் அப்படியே பரிசுத்தாவினால் உண்டாகும் பரிபூர்ண சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரினால் உண்டாகிற பலன் சந்தோஷம்தான். ஆதலால் இவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பெற்றவர்கள் இன்றைக்கு என்ன பண்ணுகிறார்கள்? ஆவியானவரை துக்கப்படுத்துகிறார்கள். அவர் செய்யக்கூடாது, அவர் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறதை செய்து விடுகிறார்கள். செய்து அவரை துக்கப்படுத்துகிறார்கள். 2 கூட்டம் இருக்கிறது. ஒன்று ஆவியை பெறாத கூட்டம், ஒன்று ஆவியை பெற்ற கூட்டம். பெற்ற கூட்டமும் ஆண்டவரை துக்கப்படுத்தலாமா? துக்கப்படுத்தக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவரை அப்படியே அவருடைய சித்தத்தின்படி செய்வோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் சித்தத்தின்படி செய்யவில்லை என்று சொன்னால் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. நியாய தீர்ப்பு நாளிலே அப்படியே பயங்கரமான ஒரு சிங்காசனத்தின் மேல் வானத்தில் வீற்றிருப்பார். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாட்களில் நியாயந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் தேவ பலனை நீ பெற்றுக்கொள்ளவில்லை, ஏன்? நீ கேட்டு பெற்றிருக்கலாமே. அப்போஸ்தலர் நாட்கள் முழுவதுமாய் தேவ பலன் இறங்கி வந்ததே. அப்படியே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். இன்றைக்கு என் அருமையான சகோதரனே சகோதரியே, வசனத்தை கேட்கிறாயா? காதால் ஆலயத்திற்கு சென்று வசனத்தை கேட்கிறாயா? வீட்டிலிருந்து இந்த வேதத்தை வாசிக்கிறாயா? வீட்டிலிருந்து இந்த வேத வசனங்களை தியானிக்கிறாயா? நீ வசனத்தை கேட்கிற பட்சத்திலே, வசனத்தை தியானிக்கிற பட்சத்திலே, வசனங்களை அப்படியே நாம் பேசுகிற பட்சத்திலே இந்த ஆவியானவர் இறங்கி வருவார். அன்றைக்கு பேதுரு பேசினான், அநேகர் கூடியிருந்தார்கள். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் இறங்கினார். இன்றைக்கு நீங்கள் வசனத்தை கேட்கலாம். வசனத்தை பேசுகிறீர்களா? வீணான காரியங்களை பேசுகிறீர்களா? வசனத்தை அப்படியே நீங்கள் வாசிக்கிறீர்களா? வீணான புஸ்தகங்களை வாசிக்கிறீர்களா? இந்த 3ஐயும் ஒருங்கே செய்யும் பொழுது இந்த ஆவியானவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிரப்புவார்.
அதனால் தான் கடைசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, யோவேல் உரைக்கிறான், மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை எங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் காண்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோக்கம் என்ன? முதலாவது நீங்கள் பரலோகம் வர வேண்டும், தாய் தகப்பன்மார். இரண்டாவது உங்கள் பிள்ளைகள் குமாரரும் குமாரத்திகளும் வர வேண்டும். எவ்வளவு அருமையான ஆண்டவர் குடும்பமாய் பரலோகம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக தேவ பலனையே தருகிறாரே. இந்த தேவ பலனால் நடந்த மனிதர்கள் அநேகர். மோசே இந்த தேவ பலனை பெற்றுக்கொண்டு எவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்களை செய்தான். ராஜாக்கள் பிரமித்தார்கள், அருமையான பெரிய பெரிய பிரபுக்கள் பிரமித்தார்கள், அதிசயத்திற்குள்ளாய் மாறினார்கள். ஆதலால் நீங்களும் இந்த ஆவியானவரை தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாகவே கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. ஆதலால் எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த சிலுவையினால் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாய் 2 பெரிய ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறீர். வானத்துக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த பூமியிலே நான் நடந்து கொண்டு பரலோகத்திற்கு வந்து செல்ல வேண்டும் என்று எழுதி வைத்து விட்டீர். இன்றைக்கே உம்மை நோக்கி பார்க்கிறேன், நானும் என் குடும்பத்தாரும் என்று சொல்லி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்களுமே துதிக்கிறோமே சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இரத்தத்தை சிந்தும்படி செய்து ஜீவனை கொடுக்கும்படி செய்து எங்களுக்கு ஆண்டவரே நீ ரட்சிப்பை சம்பாதித்தீரே. உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். அப்படியே இந்த ரட்சிப்பின் மூலமாய் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து மரணத்திலிருந்து எங்களை விடுவித்து பரலோகத்தை நோக்கி செல்லும்படிக்கான பாக்கியத்தை ஆண்டவரே, பரலோக ஒளியிலே நாங்கள் நடக்கும்படிக்கான பாக்கியத்தை நீ தந்திருக்கிறீரே. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பரலோக வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ தந்ததற்காய் உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான ரட்சிப்பை இதனை கேட்கிற எல்லாரும் இன்றைக்கே இப்பொழுதே பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வாராக. இருதயங்களிலே பேசுவீராக, இருதயங்களிலே ஆண்டவரே விசுவாசத்தை கட்டளையிடுவாராக. ஆமீன். ஆண்டவரே, விசுவாசத்தை இப்பொழுதே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. இரண்டாவதாக தகப்பனே, குடும்பமாய் தாயும் தகப்பனும் பிள்ளைகளுமாய் ஆண்களும் பெண்களுமாய் ஆண்டவரே உம்முடைய அருமையான பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே ஆவியானவருடைய பரிபூர்ணமான நிரப்புதலை கேட்கும்படிக்கான கிருபை இப்பொழுதே இவர்களுக்கு உண்டாவதாக. ஆமீன். ஆண்டவரே, பிள்ளையானவன் அப்பத்தை கேட்கும்போது ஆண்டவரே மீனை கேட்கும் பொழுது அவனுக்கு பாம்பை கொடுப்பானா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமான காரியங்கள் என்று அநேகம் எழுதப்பட்டிருந்தாலும் அதிக நிச்சயம் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கேட்டால் எவ்வளவு அதிகமாய் நிச்சயமாய் கொடுப்பீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனை இன்றைக்கே நீர் வரப்போகிற கடைசி நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் எண்ணெய் இல்லாமல் தவிக்காதபடிக்கு இப்படி பரிசுத்த ஆவியாகிய எண்ணெயை ஆண்டவரே இப்பொழுதே கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆவியினால் நிரப்புவீராக, எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக. அப்படியே வரங்களையும் கனிகளையும் கொடுத்து அந்நிய பாஷைகளை பேசி இந்த பூமியிலும் புதுபலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இப்பொழுதே ஆவியானவர் இறங்குவாராக. அன்றைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற வசனத்தை கேட்ட யாவரும் மேலும் இறங்கின ஆவியானவர் இப்பொழுது வசனங்களை வாசிக்கிற கேட்கிற இதனை பேசுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாய் இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, அப்படியே வரங்கள் இறங்குவதாக, கனிகள் இறங்குவதாக. இதனால் இந்த ஜனங்களுக்கு இன்று முதல் ஒரு புதிய பலன் ஆட்கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறேன். என் அருமையான சகோதரியே, சகோதரனே, நீ வேண்டிக்கொள், கர்த்தரிடத்தில்
என்னிடத்தில் கேள். ஆண்டவரே, எங்களுக்கு தாரும். ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படிக்கு எங்களுக்கு தந்து ஜீவனை கொடுத்தீரே, இப்பொழுது உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை, தேவ பலனை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அபிஷேகத்தை தாரும், அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டு, ஆண்டவரே இப்படி நாமத்து நிமித்தம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்வீராக. அபிஷேக வாஞ்சி, அபிஷேகத்தை குறித்ததான தாகம் இப்பொழுதே இவர்களுக்குள்ளாய் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர், தாகமாயிருக்கிறவர்கள் யாவரும் மீது தண்ணீராகி ஆவியானவரை ஊற்றுவாராக. வறண்ட நிலமாய் காணப்படுகிற ஆத்துமாக்களிலே ஆண்டவரே ஆவியின் மலையை ஊற்றுவீராக, ஆறுகளை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் அருமை பிதாவே, ஆமீன்.